மரத்து மேலே கட்டி தொங்க விட்டுறது கயிறில் கீழே மூஞ்சிலே அடிக்கிறது. அப்போ அவன் பயந்துக்கிட்டு அவன் என்ன செய்வான்? இந்த உசுரை போக்கிக்கிறதுக்கு ஒரு ஆற்றை கொடுத்துட்டு போயிடுவோம், நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லியா ஐயா கும்பிட்றேன். ஏன் வீடுகளுக்கு திடீர்னு தீ வச்சு கொளுத்துறது, வீரப்பனுக்கு நெருங்கிய உறவினர்லாம் தீ வச்சு கொளுத்திடுவார். அது மட்டும் இல்லை, இந்த குருதானிகள் சொல்லுவாங்கள்ல, நெற்கு குருதானிகள்னால் அதில் தானியங்களை போட்டு பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள். ஏமனூரில் பார்த்தீங்கன்னா அந்த குருதானிகள் மட்டும் தீ வச்சு கொளுத்தப்படும். ஏன்னா வீரப்பனுக்கு இந்த இதை வச்சு தானடா நீங்கள் அரிசி பற்றியும் கொடுக்குறீங்க. பேசுகிறப்ப சொல்கிறாரு, நான் தப்பு பண்ணிட்டேன், இல்லைன்னா நான் அழிச்சிருப்பேன்னாரு. இல்லை அவர் நிறைய சரியாக இருந்ததுனால உன்னை போட்டார், அதுதான் உண்மை. காட்டுக்குள்ளே எப்போதுமே ஆடுதடி கோபாலகிருஷ்ணன் காட்டுக்குள்ளே போக மாட்டார். ஏன்னா அதை பெரிய உடம்பை தூக்கிக்கிட்டுலாம் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் போயிட முடியாது. என்ன சின்ன காடுன்னு நினச்சார் அவர். ஆனால் காட்டுக்குள்ளேயே வாழ்கிற ஒரு மனிதனை நீ புரிந்து கொள்ளாவிட்டால் அப்புறம் ஆடுதடி கோபாலகிருஷ்ணா வாடா சந்திப்போங்கிற வாசகம்தான் இன்றைக்கி வரலாறாய் மிச்சமாக இருக்கிறதுன்னு நம்ம பார்க்க முடியுது. ஆனால் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் இறுதிவரை திருமணம் செய்யாமல் தன்னுடைய உற்றார் உறவினரிடம் வாங்கி சாப்பிடுகிற நிலைமைக்குத்தான் அவருடைய வாழ்க்கை தள்ளப்பட்டது. மேட்டூரை தலைமையிடமாக கொண்ட அதிரடிப்படை முகாம் பண்ணாரி முகாமிற்கு மாற்றப்படுகிறது. ஏன்னா இந்த பகுதி வீரப்பனாருக்கு அத்துப்படி. நீங்கள் ஏன்னா அவரை பூரா அந்த ஊராக தான் கோபிநத்தம் செங்கப்பாடிங்கிறது இங்கேருந்து அந்த மேட்டூர் விட்டுருங்க, குளத்தூர்லேருந்து ஒரு 16-17 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்குள்ளே ஆகும். 20 கிலோமீட்டர் காடு. இப்போ 20 கிலோமீட்டர் காடுகளுக்குள்ள பயணிக்கிறது என்பது வீரப்பனாருக்கு கைவந்த கலை. நீங்கள் ஒரு 16-17 கிலோமீட்டர் போனால் தானே காடை தொட முடியும். வீரப்பனார் அவர்கள் தமிழ்நாட்டு எல்லையில் எந்த சம்பவத்தையும் நடத்தலை அதிகமாக. இப்போ சுரக்காய்மூடு சம்பவமே பாலாத்தினுடைய மேற்கு கரையில் தான், அது கர்நாடக பகுதி. நடிகர் ராஜகுமாரை காட்டுக்குள் அழைத்து சென்றதே தமிழ்நாடு பகுதி தான். சாலையினுடைய கிழக்கு புறத்தில் தமிழ்நாடு தொடங்கும், சாலையினுடைய மேற்கு புறத்தில் கர்நாடக பகுதி. கர்நாடகத்தில் இருக்கிற பண்ணை வீட்டில் தான் தூக்குறாங்க. இப்படி பல்வேறு சம்பவங்களை நம்ம சொல்ல முடியும். நீங்கள் தினேஷ் இன்ஸ்பெக்டர், மாதேஸ்வரமலை தினேஷ் இன்ஸ்பெக்டர் காவிரி ஆற்றினுடைய கரையிலே வைத்துக் கொள்ளப்படுகிறார். அது கர்நாடக இல்லை. காவிரியினுடைய அந்த கரை தமிழ்நாடு, காவிரியினுடைய இந்த கடை கர்நாடகா. அப்போ இந்த பகுதியில் தான் வச்சு கொள்கிறார். எம்கே யுத்தப்பா உள்ளிட்ட 6 பேர் படுகொலை மாதேஸ்வரமலைக்கு கீழே, அதுவும் கர்நாடகா. இந்த நபர் தான் சரியான நபராக இருப்பார், அதிரடிப்படையினுடைய தலைவராக நம்ம இவரை போட்டால் இந்த ஒரு டாஸ்க் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறது எப்படி ஜெயலலிதா அவர்கள் கெஸ் பண்ணாங்க? சாதி தான். இவரும் ஒரே சாதி, வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். வீரப்பனார் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். 2 பேரையும் மோத விட்டால் இவன் ஜாம்பவனாக இருப்பான், இவனை போட்டால் இங்கே கண்டிப்பாக. ஏன்னா அந்த காலகட்டங்களில் அந்த மாமரத்துக்காடு ஆறுமுகம்னு ஒரு விஷயம் சொன்னேன் உங்கள்கிட்ட. அவருடைய அண்ணன் கோபால், அவர் ஒரு ஏட்டு. ஓகே. அண்ணன் ஏட்டு, தம்பி வீரப்பனாருடைய தளபதி. எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ இந்த கோபாலை இயக்குறது யாருன்னா ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன். நீ எப்படியாவது உன் தம்பியை காலி பண்ணும். அவருடைய பங்களா ஒன்று இருக்குது இன்றைக்கும், பழைய காலத்து வீடு, அந்த காலத்து மாடி வீடு. குறிப்பாக கோபால் ஏட்டினுடைய வீடும் அதுதான். அண்ணன் தம்பிக்கு சொத்து. அதில் கிழக்கிட்டு ஒருத்தர் மேற்கிட்டு ஒருத்தராக பங்கு பிரிச்சாங்க. இந்த கோபால் என்ன செய்கிறாரு, கர்நாடக அதிரடிப்படையை மையமாக வைத்து அந்த ஊருக்குள்ளேயே இறக்கி கோபால் தம்பிகாரனை சுட்டுக் கொள்வதற்கு பெரிய யுத்தமே நடத்தியிருக்கிறார் அந்த மாடியில். அதுக்கு உதவிகரமாக இருந்தவர் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன். ஆனால் கடைசியாக ஆறுமுகம் அவருடைய மாடியிலிருந்து கிட்டத்தட்ட 7-8 அடி உயரத்தில் இருக்கிற மாடியிலேருந்து குதித்து தப்பிச்சு போயிருக்கிறார். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அங்கே நடந்திருக்கு. அண்ணனுக்கும் தம்பிக்குமே ஒரு பகையை உருவாக்கியவர்கள் இந்த காவல்துறை. அப்போ ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் என்ன சொன்னார், நான் உன்னை அழிச்சிட்டு தான் என்னை கல்யாணம் நான் பண்ணிக்குவேன்னு சொன்னார். ஆனால் அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், எங்கள்கிட்டையும் சொன்னார், எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறானா, அவனுக்கு நான் வர வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டல என்றெல்லாம் அவர் பேசியிருப்பார். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் சொன்னால், அண்மையில் ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு தான் அந்த கோபாலகிருஷ்ணன் என்பவர் மரணமுற்றார். அவர் சாகிற வரை அவர் திருமணம் செய்ய முடியல. அவர் விட்ட சவால் அவருக்கே வினையாக அமைந்தது என்பதுதான் வீரப்பனார் வரலாற்றுகளில் ஒரு பெரிய தத்துவமாக இன்றைக்கும் பேசப்படுகிறது. ஆனால் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் இன்றைக்கி நீங்கள் போயிட்டு அங்கே இருக்கிற அத்தனை மலை கிராமங்கள்லையும் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஒருத்தர் கூட புனிதமான மனிதர், நல்ல மனுஷன், இப்படி போய் செத்து போயிட்டாரன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் இன்னும் சாகாமல் இருந்தான் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் போய் இப்போ கேட்கும் போதெல்லாம், நான் சந்திக்கிற போது எனக்கு அவரை பார்த்தாவே கோபம்தான் வந்துச்சு. அவருடைய அந்த தன்மையை விட்டு கொடுக்கல. உடல் ரீதியாக பெரிய பாதிப்பு இருக்குது, மனசில் உள்ள பாதிப்பு இல்லை. ஆனால் அவர் பேசுகிறப்போ சொல்கிறாரு,
நான் தப்பு பண்ணிட்டேன், இல்லைன்னா நான் அழிச்சிருப்பேன்னாரு. இல்ல, இல்ல. அவர் நெறைய சரியா இருந்ததுனால உன்னைய போட்டார். அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து உடனடியாக தனி விமானத்தில பறந்து வந்து சேலத்தில போய் இந்த ஆடுதுறை கோபாலகிருஷ்ணனையும், கிளமண்டையும் போய் பார்த்தாங்க. தேவையான நிதி உதவிகளை அரசு உங்களுக்கு செய்யும் சொல்லி அறிவிச்சாங்க அம்மையார். கிளமண்டு இன்னைக்கு சாக்காட்டு வெங்கொடுமைன்னு சொல்லுவாங்கல்ல, அதைவிட மோசமான கொடுமையில் பொருளாதார ரீதியில் நலிந்து போய் கூலி வேலைக்கு போயிட்டுருக்காரு. இன்னைக்கு இப்பவுமா? இன்னைக்கும். ம். இந்த அரசுகள் கண்டுகொள்ளாத மனிதராக கிளமண்டு இன்றைக்கும் பார்க்கப்படுகிறார். காட்டுக்குள்ளே எப்போதுமே ஆடுதுறை கோபாலகிருஷ்ணன் வந்து காட்டுக்குள்ளே போகமாட்டார். ஏன்னா, அத்த பெரிய உடம்ப தூக்கிக்கிட்டுலாம் வந்து அவ்வளோ சீக்கிரமெல்லாம் போயிட முடியாது. அது என்ன சின்ன காடுன்னு நினச்சார் அவரு. கிளமண்டு தான் போவார் எங்கே வேணாலும். கிளமண்டு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பார். எந்த பொந்துக்குள்ள எந்த சந்துக்குள்ள வேணாலும் ஓடி ஒளிஞ்சிருவார். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். ஏன்னா இன்றைக்கும் அவரோட நான் பழகிக்கிட்டு இருக்கேன். அந்த பழக்கம் எதனால் நான் பழகுகிறேன் என்றால், ஆடுதிரடியினுடைய உண்மையான விஷயங்களை இவர் தான் சொல்ல முடியும். அதுக்காகவே அந்த பழக்கத்தை நான் வச்சுருக்கேன். காலையில் அவராகவே கூப்பிட்றாரு. இன்றைக்கி காலையில் கூட பேசினேன். இப்போ கூட நான் பேட்டிக்கு முன்பாக கூட அவர்கிட்ட பேசினேன். அப்போ ஒரு அரசுக்கு உதவியாக இருந்து ஒரு நபர் உயிரை விடுகிற அளவிற்கு உறுதுணையாக இருந்தவரை இன்றைக்கு அரசுகள் கண்டுகொள்ளாமல் விட்டது ஏன்? ஆடுதிரடி வந்து இன்னொரு விஷயம் இருக்குதுல்ல. அவர் காவல்துறையில் பணி செய்யும்போது அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, ஒரு 7-8 ஏக்கர் நிலம் விவசாயம். விவசாயத்திற்கு அத்தனை போலீஸ்காரங்களையும் அவர் பயன்படுத்தியிருக்கிறார். டிராக்டர் உழுகிறதுலேருந்து எல்லாமே, நாத்தள்ளி போடுறதுலேருந்து நடவு எல்லாம் அது மட்டும் இல்லை, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வாரத்தில் ஊருக்கு போகணும் அப்படின்னு அந்த அதிரடிப்படை வீரன் நினச்சா 100 ரூபா காசு கொடுத்து, அப்போ 100 ரூபா காசு கொடுத்து வேர்க்கடலை எல்லாம் கொடுத்து விட்டு கொண்டு போய் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு நாளைக்கெல்லாம் டியூட்டிக்கு வந்துருங்களான்னு சொல்லி மிரட்டி விட்டு அனுப்புறது. இப்படியான போக்குகள், தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகங்கள் அளவுக்கு அதிகமாக வைத்திருந்த நபர் தான் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன். அவர் அதாவது என்னென்னா, மேட்டூர் பகுதி கொளத்தூர் பகுதியை சார்ந்தவர் என்பதால், காடுகள் நன்றாக தெரியும் என்பதாலேயே இவர் வந்து நம்ம எதை வேணாலும் செஞ்சிடலாம் நினச்சதான் தப்பு. ஏன்னா காட்டுக்கும் இவருக்குமான தொலைவு கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் வரும். ஆனால் காட்டுக்குள்ளேயே வாழ்கிற ஒரு மனிதனை நீ புரிந்து கொள்ளாவிட்டால் அப்புறம் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணா வாடா சந்திப்போங்கிற வாசகம்தான் இன்றைக்கி வரலாறாய் மிச்சமாக இருக்கிறதுன்னு நம்ம பார்க்க முடியுது. ஆனால் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் இறுதிவரை திருமணம் செய்யாமல் தன்னுடைய உற்றார் உறவினரிடம் வாங்கி சாப்பிடுகிற நிலைமைக்குத்தான் அவருடைய வாழ்க்கை தள்ளப்பட்டது. அன்றைக்கி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருந்தால் இவ்வளோ பெரிய சம்பவங்கள் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. இதில் இன்னொரு சம்பவம் இருக்குது. இல்லை, அந்த சவால் விட்டது மட்டும்தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு காரணமாக இருக்க முடியும்? இல்லை, அது மட்டும் இல்லை, சவால் மட்டும் இல்லை. அன்றாடங்காட்சி மக்களுடைய தேவைகள், ஆடுகளை பிடிச்சிட்டு போய் அள்ளி திங்கிறது, அந்த மக்களை, அதாவது என்ன செஞ்சுருக்கிறாருன்னா ஏமனூரில் அந்த மக்களை விசாரிக்கும் போது தான் தெரியும். ஆடு கொடுக்கலைன்னு சொல்லிட்டா என்ன தெரியுமா செய்வானா, மரத்து மேலே கட்டி தொங்க விட்டுறது கயிறில் கீழே மக்களை மூஞ்சிலே அடிக்கிறது. அப்போ அவன் பயந்துக்கிட்டு அவன் என்ன செய்வான், இந்த உசுரை போக்கிக்கிறதுக்கு ஒரு ஆட்டை கொடுத்துட்டே போயிடுவோம், நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லியா, ஐயா கும்பிட்றேன் ஐயா, நீங்கள் ஆட்டை தூக்கிட்டு போயிருங்கய்யா. இப்படியான சம்பவங்கள். வீடுகளுக்கு திடீர்னு தீ வச்சு கொளுத்துறது. வீரப்பனுக்கு நெருங்கிய உறவினர்லாம் தீ வச்சு கொளுத்திடுவார் அவர். அது மட்டும் இல்லை, அந்த குருதானிகள் சொல்லுவாங்கள்ல, குருதானிகள்னா அதில் தானியங்களை போட்டு பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள். ஏமனூரில் பார்த்தீங்கன்னா அந்த குருதானிகள் மட்டும் தீ வச்சு கொளுத்தப்படும். ஏன்னா வீரப்பனுக்கு இந்த இதை வச்சு தானடா நீங்கள் அரிசி பத்தியம் கொடுக்குறீங்க. அப்போ கேழ்வரகுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது, திணைகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது, நெற்பயிர்கள், கடலைகள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டது. திணைகள்லாம் நிறைய தீக்கிரையாக்கியிருக்காங்க. போகும்போது காட்டுக்குள்ளே போகும்போது ஏமனூரை தாண்டுறதுக்கு முன்னாடி ஏமனூரில் தீ வச்சு கொளுத்திட்டு தான் காட்டுக்குள்ளே போகிறது. அந்த மக்கள் சொல்லனா துயரங்களை அடைந்தார்கள். அப்போ முதல் தடவை கோபாலகிருஷ்ணன் அவர்களை கொல்லணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கண்ணி வெடிகள் வைக்கப்படுது. அதில் மக்கள் பாதிப்படைகிறாங்க. இவர் உயிர் தப்பிக்கிறாரு. அதன் பிறகு அவரை கொல்லணும்ட்டு எடுத்த முடிவுகள் அப்படிங்கிறது கைவிட்டுட்டாரா இல்லை திரும்பவும் தொடர்ந்துச்சா? இல்லை, இவர் காட்டுக்குள்ளே போகல. அதுக்கப்புறம் தேவாரம் தலைமையிலான கூட்டு அதிரடிப்படை, கர்நாடக தமிழ்நாடு கூட்டு அதிரடிப்படை, அங்கே சங்கர்பத்திரி தலைவர், இங்கே தேவாரம் தலைவர் என்று கூட்டு அதிரடிப்படையாக நியமிக்கப்பட்டார். அந்த சம்பவத்துக்கு பிறகு தான் கூட்டு அதிரடிப்படை உருவாக்கப்பட்டது. ஆனால் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் அதற்கு பிறகு காடுகளுக்குள்ளே நடக்க முடியாது. ஒரு கட்டளை இடலாம், இன்ஸ்ட்ரக்ஷன் போடலாமே ஒழிய முன்ன மாதிரி காட்டுக்குள்ளே ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்து போகிற அளவுக்கு ஒரு உடல் ஒத்துழைப்பு கொடுக்கல ஒன்று. ஆனால் நாங்கள் காட்டுகளில் இருக்கும் பொழுது இந்த சம்பவங்களை விவரித்து சிரிச்சுக்கிட்டே பேசுவார். அவர் பயங்கர நகைச்சுவை கூட்டார். போட்டான் பாரா அப்படின்னு போட்டு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பார். ஆனால் அந்த வன்மம் தீராமல் கடைசி வரை இருந்தான். அந்த கண்டருளிப்பேன் கிடச்சானா கரிகரியாக ஆகிப்படும் அப்படிம்பார். ஆனால் இவர் காட்டுக்குள்ளே போகவே இல்லை. அதற்கு பிறகு
மேட்டூரை தலைமையிடமாக கொண்ட அதிரடிப்படை முகாம் பண்ணாரி முகாமிற்கு மாற்றப்படுகிறது. ஏன்னா இந்த பகுதி வந்து வீரப்பனாருக்கு அத்துப்படி. நீங்கள் ஏன்னா அவரை பூரா அந்த ஊராக தான் கோபிநத்தம் செங்கப்பாடிங்கிறது இங்கேருந்து அந்த மேட்டூர் விட்டுருங்க, குளத்தூர்லேருந்து ஒரு 16-17 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்குள்ளே ஆகும். 20 கிலோமீட்டரும் காடு. இப்போ 20 கிலோமீட்டர் காடுகளுக்குள்ள பயணிக்கிறது என்பது வீரப்பனாருக்கு கைவந்த கலை. நீங்கள் ஒரு 16-17 கிலோமீட்டர் போனால் தானே காடை தொட முடியும். அப்போ அந்த பகுதிகளில் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். வீரப்பனார் அவர்கள் தமிழ்நாட்டு எல்லைகளில் எந்த சம்பவத்தையும் நடத்தலை அதிகமாக. இப்போ சுரக்காய்மூடு சம்பவமே பாலாத்தினுடைய மேற்கு கரையில் தான், அது கர்நாடக பகுதி. அதனால தான் மாதேஸ்வரம் மலை காவல் நிலையத்தில் அந்த வழக்கு ஏன் அது ஒரு யுக்தியாவே கையில வச்சிருந்தாரா எப்படி? இல்லை அந்த தமிழ்நாட்டு பகுதியில நிகழ்வு எதுவும் நடத்தக்கூடாது இல்லை, அப்படின்ட்டு. கூடுமானவரை தமிழ்நாட்டு பகுதியை ஏன் அவர் தமிழர்களை நேசித்தவர். ம். இங்கே வந்து எந்த சம்பவமும் நம்ம வச்சுக்கக்கூடாது, அது நீங்கள் அபரிமிதமாக இருக்கும் அந்த சம்பவம். நடிகர் ராஜகுமாரை காட்டுக்குள் அழைத்து சென்றதே வந்து தமிழ்நாடு பகுதி தான். ஆனால் அவர் என்ன செஞ்சார்னா, அந்த சாலை பிரிக்கும், சாலையினுடைய கிழக்கு புறத்தில் தமிழ்நாடு தொடங்கும், சாலையினுடைய மேற்கு புறத்தில் கர்நாடக பகுதி. கர்நாடகத்தில் இருக்கிற பண்ணை வீட்டில் தான் தூக்குறாங்க. இப்படி பல்வேறு சம்பவங்களை நம்ம சொல்ல முடியும். நீங்கள் வந்து தினேஷ் இன்ஸ்பெக்டர், மாதேஸ்வரம் மலை தினேஷ் இன்ஸ்பெக்டர் காவிரி ஆற்றினுடைய கரையிலே வைத்துக் கொள்ளப்படுகிறார். அது கர்நாடக இல்லை. காவிரியினுடைய அந்த கரை தமிழ்நாடு, காவிரியினுடைய இந்த கடை கர்நாடகா. அப்போ இந்த பகுதியில் தான் வச்சு கொள்வது. எம்கே யுத்தப்பா உள்ளிட்ட 6 பேர் படுகொலை மாதேஸ்வரம் மலைக்கு கீழே, அதுவும் கர்நாடகா. சொரக்காமோடு சம்பவம், அதுவும் கர்நாடகா.